அண்மையில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் நடந்த நடனப் போட்டியில் நடனம் மட்டுமே பிரதானமாக இருந்தது. ஆனால் அடுத்து வரப்போகும் UK கலைக்கல்லூரி மாணவர்கள் நடனத்தோடு ஒரு நல்ல கதையும் நமக்கு சொல்ல இருக்கிறார்கள். இளவரசி பூங்குழலியை மணமுடிக்க ராஜபுத்திர இளைஞர்களே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இளவரசியோ தெருவில் பாட்டு பாடி பிழைக்கும் பானகுலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனை காதலிக்கின்றான். ஆம், அவன் ராஜ தண்டனைக்குள்ளாகிறான். இதோ முத்தழகி பேரு ஓ அழகு இங்கே யாரு? முத்தழகி பேரு ஓ அழகு இங்கே யாரு? இரு பாடம் பாடும் பாட்டு நீ ஆடு இத கேட்டு பாட்டு பிடிக்கலன்னா கண்ணு கண்ணு கவி கொள்ளுமே இதற்கா காதல் என்ன ஏடு சொல்லுமே. சேர நாட்டு கோயில்கள் நம்ம பேரை சொல்லி போவோமே. தூக்கில் போட்ட போதும் ஒன்ன நான் தூக்கி எறிய மாட்டேன். என்ன இருக்கும் போதும் தலைவா ஒன்ன பிரிய மாட்டேன். ஆடி பாடி பிழைக்கும் மானிடா நீ காவல் மீறி அந்த புறம் நுழைஞ்சதே நடா. கதை கூட தொட்டதில்லையே பொண்ணை கையை நீட்டி தொட்டதே நடா. அந்த புறம் போனதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தலைவிய தொட்டதுக்கு வெட்டாமத்தான் விடுவேனா? மாறு காலு மாறு கையை வாங்க போறேன் தெரியுமா? மாறு காலு மாறு கையை வாங்க போறோம் தெரியுமா? வர்றாதே என்ன நீ தொடாதே, பூமி சுற்றும் வரைக்கும் எங்க புனித காதல் நிலைக்கும். தாய் வர்றாதே என்ன நீ தொடாதே, பிரிய மாட்டேன் மானே, இது யாழின் மீது ஆணை, இது யாழின் மீது ஆணை. கம்பி என்னடா தளபதியின் வீரம் கண்டு தருதலை தான் குதிப்பதா? ஒரு வாழத்தண்டு வாழக்கண்டு வம்பு சண்டை இழுப்பதா? தளபதியின் வீரம் கண்டு தருதலை தான் குதிப்பதா? வாழக்கண்டு வாழக்கண்டு வம்பு சண்டை இழுப்பதா? இன்னைக்கு மொத்தத்துல கத்தி இறங்க போகுது, நாளைக்கு கடலத்தான் கழுகு கொட்ட போகுது. தளபதியை தரையில் தள்ளும் பயலே, சத்தில்லாத முயலே, குத்து வாழில் உன்னையே குத்தி கொல்ல போறண்டா. கையில் ஒரு வாள் எடுத்து உன்னை வெட்டி வெட்டி கண்ட தொண்ட ஆக போறண்டா. உன்னை விட்டு வச்சா குத்தமடா, வெளியே சிந்தட்டும் ரத்தமடா. என் கையில் வாழை எடுப்பேன், சின்ன பையா உன்னோட வாழா இருப்பேன். எங்க கையில் வாழை எடுப்போம், மன்னன் முன்பு தளபதியை தரையில் தள்ளும் பயலே, சத்தில்லாத முயலே, குத்து வாழில் உன்னையே சுற்றி கொள்ள போறா. உண்மையிலே குதிரைடா.
கிடைக்கணுங்கிறதுக்காக வசந்தியை கொலை பண்றானா குழந்தைக்கு? தெரியாது சொல்றது கேளு. சார், வசந்த் என்னாச்சு? சார், சார், please save him, sir. Please save him, sir, please. என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? வசந்தோட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. யாரும் எப்படியாவது காப்பாத்துங்க, please. வாங்க. வசந்துக்கு இவனுக்கு ஏற்கனவே 300 வரும் சார். அதனாலதான் சார் வசந்த நிஜமாவே கத்தியால குத்திட்டான். ஆமா சார், அன்னைக்கு கூட இவங்க 2 பேரும் காலேஜ்ல சண்டை போட்டுட்டாங்க சார். உண்மைதான் சார். இஸ் a criminal. இவன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. சார் நில்லுங்க சார். சத்யா தம்பி மேல எந்த தப்பு இல்ல சார். எப்படியாவது என் பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசையில இவனோட சேர்ந்து நான் தான் சார் இந்த சரியை பண்ணேன். வசந்த் இவன் கொலை பண்றதா சொல்லிட்டு கத்தியை மாத்தி வச்சிட்டான் சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். அங்கிள் தம்பி ஏன் போய் சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவர் எங்க எஸ்டேட் மேனேஜர். என் மேல உள்ள விசுவாசத்துல என்ன காப்பாத்த இவர் போய் சொல்றாரு. நான் தான் பண்ணேன்.